தேசிய காட்டுயிர் வாரம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நம்முடைய இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேசிய காட்டுயிர் வாரம் குறித்து நாமக்கல் அரசு பள்ளி ஆசிரியையும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான ஆசிரியை தேன்மொழி அவர்கள் நம்மிடையே சில கருத்துக்களை இப்போது வழங்குவார். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வலையொலி வாயிலாக தங்கள் அனைவரையும் எனக்கு சந்தித்து பேசும்படி எனக்கு வாய்ப்பளித்த எனது அன்பு சகோதரர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மன்னிக்கவும் அக்டோபர் 2 8/10/2024 வரை இந்தியாவில் தேசிய காட்டுயிர் வாரம் கொண்டாடப்படுகிறது. அதை குறித்து சில தகவல்களை சில கருத்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உருபு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் கூறியிருக்காரு. காடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காடுகள் நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், ஒரு காடுன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும், அதுல பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும், இதுதான் காடு அப்படின்னு நம்மளோட புரிதல் அவ்வளவுதான். ஆனா அதற்கும் தாண்டி காடுகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட மிக ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு விடயம் அது உள்ளே பொதிந்து இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காடுகள் தான் இந்த பூமியினுடைய நுரையீரல்கள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, மிக பெருமளவு கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுறதுனால அந்த காடுகள் தான் நம்மளுடைய உடம்புல எப்படி நுரையீரல் செயல்பாடு இருக்கோ அதே மாதிரிதான் காடுகள் இந்த பூமி பந்தோட நுரையீரலாம் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டோட மொத்த நிலப்பரப்புல 33% காடுகள் இருப்பதுதான் அந்த நாடு வளமான நாடு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் புள்ளி விவரங்கள் கூறுது. அப்படி பாக்குற வகையில இந்தியாவுல 20% காடுகள் தான் இருக்குது. அப்போ நம்மளோட நாடு இயற்கை வளத்துல செழிப்பா இருக்கா அப்படின்னு என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஒரு காலத்துல பூமியினோட மொத்த பரப்புல 14% மழைக்காடுகள் இருந்தது. தற்போது அது சுருங்கி வெறும் 6% மட்டுமே இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த 6% கூட தற்காலத்துல ஏற்றத்தாழ் மாறுபடலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உலக அளவுலயும் மொத்த நிலப்பரப்புல காடுகளோட அதுவும் மழைக்காடுகளோட அளவு சுருங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நமக்கு வெளிப்படையாக காட்டுது. காடுகள் இல்லைன்னா மனித குலமே இல்லை. காடுகள் இல்லைன்னா மனித குலமே இல்லை. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காடுகள் மிருகங்களாலதான் உருவாக்கப்படுது, விலங்குகளாலதான் உருவாக்கப்படுது. அந்த காடுகளை நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த மாதிரியான காடுகள் நம்மளால உருவாக்க முடியாது. அந்த விலங்குகள் உருவாக்கக்கூடிய காட்டை மனிதர்களால் ஒரு நாளும் உருவாக்கவே முடியாது. ஆனா அதை காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப கொஞ்சம் நம்ம பேச போறோம். இப்ப காடுகளுக்குள்ள காட்டுயிர் இருந்தாதான் நம்ம பூமியில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாம் இப்ப அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோமே, காட்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே இல்லை. நம்ம மாடிகள்லயும் இப்ப நகர்ப்புறத்தை நோக்கி சென்று நம்மளோட வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப காட்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் யோசிப்போம். வெறும் காடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் தான் உலகம் முழுக்க காடுகளில் நீல பரப்பிலிருந்தும் நிலப்பரப்பிலிருந்தும் வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் தான் உலகத்தையே உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த காடுகளை எப்படி நம்ம காப்பாத்துக்கோம்? நம்ம ஐடி கம்பெனிகள்லயும் வேலைகள்லயும் இவ்வளவு சம்பாத்தியத்தோட இருக்கோமே, ஆனா காட்டுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எல்லாருக்குமே வரும். மாணவர்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த உரையாடலை இந்த நிகழ்வையை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்துல நம்ம அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம உற்று கவனிக்கணும்.
சோ அப்படி உற்று கவனிக்கும் போது சின்ன சின்ன உயிர் வாழ் இனங்களும் இந்த உலகத்தோட, இந்த காடுகளோட பின்னி பிணைந்தவையா இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகளை உற்று கவனிக்கும் போது, நம்ம அந்த காலங்கள்ல வாழ்ந்திருப்போம். பழைய வீடுகள் எல்லாமே நம்ம சூழ்ந்து அந்த இயற்கை சூழ்ந்த வாழ்க்கையா தான் இருந்தது. ஆனா இப்ப அதை எல்லாமே மாறி இப்ப நகர்ப்புற வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த சூழல்கள் எல்லாமே இப்ப தற்காலத்துல மாணவர்களுக்கு ஒரு எழுத்து மூலமாக எழுதி காட்டக்கூடியதாக அல்லது படம் பிடித்து காட்டக்கூடியதாக முறையில போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா பழைய நிலைமைக்கே, நம்ம நாகரிகமற்ற நிலைமைக்கே திரும்புவதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி அல்ல. இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 20% காட்டையாவது காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எல்லாருமே சுற்றுலா செல்வோம் இல்லைங்களா? நம்மள ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம வேலைகள் இருந்து, நம்முடைய அழுத்தங்கள் இருந்தோ நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க வாலிபர்களாகட்டும், குடும்பங்களாகட்டும், சிறுவர்களையோட அழைத்து கொண்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிக்கு தான் சுற்றுலா போகணும்னு விரும்புவோம் இல்லைங்களா? சோ அந்த அப்போ போகும்போது என்ன பண்றோம்னா, அந்த அமைதியான காட்டு வழியாக நம்ம செல்லும் பொழுது நம்ம உற்சாக மிகுதியினால என்ன பண்றாங்க, நம்ம வாலிபர்கள் ஆகட்டும், மெத்த படித்த மேதாவிகளாகட்டும், காடுகளுக்குள்ள செல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, தங்களோட அந்த காரோட ஹாரன் ஒலி அதி வேகமா அடிப்பாங்க. அவங்க சந்தோஷ மிகுதினால அந்த ஸ்டீரியோவை அலற விட்டு ஆட்டம் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் போகிற வழியில, காடுகளுக்குள்ள போகிற வழியில இருக்கக்கூடிய அந்த குரங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா சைடுல, அந்த குரங்களுக்கு அந்த கொய்யா பழத்தை கட் பண்ணி விலைக்கு வாங்கியதை மிளகாய் இப்படி தூவி அதுக்கு கொடுப்பாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற உணவுகள் அப்படி தூக்கி எறிவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதை குறிக்குன்னா, அவங்களுக்கு காடுகள்ல அந்த விலங்குகளை பத்தின ஒரு புரிதலே இல்லாத நிலைமையை விளக்குது. சோ இதை எல்லாமே தவிர்க்கணும். அப்புறம் இங்கிருந்து அந்த மதுபான புட்டிகளை தூக்கிட்டு போவாங்க, உணவு சமைச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அங்க காடுகள்ல வச்சு சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அமைதி சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுல இவங்களோட சத்தம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அது என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே இந்த குப்பைகளை போட்டுட்டு, முக்கியமாக நெகிழி, இந்த நெகிழிப்பை தான் இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலான கேள்விக்குறியா இருக்கு. அதை ஒழிக்கவே முடியாதுங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் சரி, கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் சரி, நெகிழியை ஒழிக்கவே முடியாது. ரீசைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் அது இருந்துகிட்டே தான் இருக்குமே ஒழிய ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. ஆகவே நெகிழி பைகளை தவிர்க்கணும். சோ அதையும் எழுதியெல்லாம் போட்டிருப்பாங்க. சோ அதையும் மீறி தங்களோட குப்பைகளை அங்கேயே கொட்டிட்டு வருவாங்க. அப்படியே போட்டுட்டு வருவாங்க. அந்த குடிச்சிட்டு போடுற மது புட்டிகளை என்ன அந்த எதன் மேல இருக்கக்கூடிய அவ்வளவு ஆத்திரமோ தெரியல. அந்த பாட்டில அந்த இருக்கக்கூடிய மரத்துல ஓங்கி அடிச்சு விசிறி எறிவான். அவனோட அத்தனை கோபத்தையும் அதை மேல காட்டுவான். அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அந்த காடுகள்ல வாழக்கூடிய அந்த விலங்குகளுக்கு அது பேராபத்தா போய் முடியும். அந்த காட்டிலே இருக்கக்கூடிய பேருயிரி யானை, அந்த யானைகளுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு அதிகமா நம்ம பாதிக்கப்படுறது யானைகளுக்கும் மனிதர்களுக்குமான இடையேயான அந்த சேதம் அந்த பிணைப்பு ரொம்ப விலகி போய் ஒரு மோதலா உருவாகி இருக்கு. காரணம் என்னன்னா, பத்திரிகையில நம்ம படிப்போம், யானை ஊருக்குள்ள பூந்துருச்சு, மனித வாழிடங்களை பூந்து அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு. அதை படிக்கும் போது ரொம்ப சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. யானைகளோட வழித்தடங்களையும் அதோட இருப்பிடங்களையும் நம்ம போய் குடியிருந்துகிட்டு அதை குற்றம் சொல்லுவோம். பத்திரிகைகள், ஊடகங்களும் அப்படிதான் வெளியிடும். மனிதர்கள் இருப்பிடத்துக்கு புகுந்த யானை இந்த அப்படின்னு போடுவாங்க. அது எவ்வளவு கேலிக்குரியதா இருக்கும். காலங்காலமாக, பல ஆண்டு காலமாக, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அதனோட வாழிடத்துல இருந்து அதை ஒரு பாதை அமைச்சிருக்கும். அந்த பாதை வழியா போயிட்டு இருக்கும், வந்துகிட்டு இருக்கும். அது தலைமுறையாக அது நடைபாதையா பயன்படுத்திட்டு இருக்கும். அதை மறிச்சு வழிச்சு நம்ம அந்த நடு காட்டுல என்ன பண்ணிருப்போம்னா ரோடு போட்டிருப்போம். நாகரிக விரிவாக்கம், நகர விரிவாக்கம் அப்படிங்கிற பேர்ல. சோ அதை கடந்து செல்லும் போது அந்த யானைகள் தவிக்கிற தவிப்பு இருக்கு, அது ரொம்ப கொடுமையானது. தன் குடும்பத்தோட அது தீனி ஒரு நாளைக்கு ஒரு யானைக்கு கிட்டத்தட்ட 250 கிலோ உணவு தேவை, நீர் தேவை. இதை தேடி அந்த யானை ஓயாமல் நடந்துகிட்டே இருக்கு.
சோ அப்படி தேடி அலையும் போது அந்த மரத்தடியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சில்லு அந்த கண்ணாடி பாட்டில் வந்து யானையோட கால்ல குதிச்சுன்னா, யானையோட கால் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ஒரு மணல் மூட்டை மாதிரியான கால் அமைப்பை பெற்றது. நம்ம மாட்டுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி கெட்டி கிடையாது. யானைக்கோட பாத அமைப்பு எப்படிப்பட்டதுன்னா மணல் மூட்டை மாதிரியான ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடியது. அதுல அந்த ஒரு அந்த பாட்டில் குத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோ பெரிய உடம்போட அந்த யானை ஒரு முறை நடக்கும்போது உள்ள போகும். இன்னொரு முறை அழுத்துச்சுன்னா அது இன்னும் உள்ள போகும். அப்படியே அது அலையஞ்சு நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதோட உடம்பு அதை முழுக்க உள்ள போயிடும். அது சீல் பிடிச்சு அது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்கு ஒரு நாளே நல்ல அந்த யானை வந்து நடக்க முடியாம உருக்குலைஞ்சு போய் நின்ற சூழ்நிலை உண்டாயிரும். அவ்வளோ பெரிய பேர் உயிரிய ஒரு சின்ன பாட்டில் போதுங்க, கண்ணாடி ஓடு போதுங்க, அது சாகடிச்சிரும். அவ்வளோ கொடுமை மிக்குது. சோ இது எல்லாம் தவிர்க்கணும். அந்த பேர் உயிரி இல்லை அப்படின்னா அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய புலிக்காகட்டும், அதை சார்ந்து வாழக்கூடிய மானினங்கள், காட்டுல யானை, புலி, மான், இது மூணுமே ஒரு வரிசையா இருக்கு. ஏன்னா யானை உருவாக்கக்கூடிய அந்த பாதையில தான் அந்த அடுத்த புலி போகும், விலங்குகள் மான் அந்த புள்ளினங்களை மேயறதுக்கு அதை வழி உண்டாக்கி கொடுக்கும், அதை போய் மேயும். சோ அதுக்கு அடுத்ததான அந்த நிறைய அந்த சின்ன 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 குருவிகள், பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 20-30 உயிரினங்கள் ஒரு யானையை நம்பி மாத்திரமே வாழுது. சோ இப்படிப்பட்ட யானையை ஒரு சின்ன பாட்டில் மூலமாக நம்ம சாகடிக்கிறோம், கொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு தந்தங்கள் மூலம் வெட்டி கொள்றது அப்படிங்கிறது குறைந்து விட்டது. ஆனால் இந்த நம்மளால ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களால இந்த பேரினமான யானைக்கு பெரிய அச்சுறுத்தல், பெரிய ஆபத்து இருக்கு. சோ அதை நம்ம குறைச்சுக்கணும். பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் மாணவர்களிடையே அந்த உணவு சங்கிலிய சொல்லி கொடுத்து, இந்த சிட்டுக்குருவியினம், இந்த பறவைகள் எப்படி காட்டை உருவாக்குது, ஒரு பறவை மாதிரி உருவாக்கக்கூடிய காடுகளை மனிதர்களால என்னைக்கும் எக்காலத்திலும் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறத உணர்த்தணும். சோ இந்த காட்டு சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட தங்களால் முடிந்த அளவுக்கான உதவியை செய்யணும். உபத்திரவம் செய்யாம அதை பாதுகாத்தா, நீங்க ஒண்ணு செய்யாம இருந்தாலே அது பாதுகாப்பா இருக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் நெகிழி பைகளை உங்க வீட்டுல தவிர்த்துருங்க. விதவிதமான உடை அணிகிறோம், அந்த உடையை அணிகிறத என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் கலரான உடைகளால முதல்ல பாதிக்கப்படுறது நீர்நிலை தான். அந்த நீர்நிலைகள் பாதிப்படைக்கு காரணம் நம்ம உடைகளை அதிகம் வாங்குவதை தவிர்க்கணும். நம்ம நாகரீகங்கிற பேர்ல நம்மளுடைய பண மதிப்பீடு அதிகமா இருக்கிறத காட்டிக்கிறத நம்ம உடை நகைகளை காட்டுறோம். அதையெல்லாம் தவிர்த்து எளிமையா வாழ பழக்கணும். பொதுவா போக்குவரத்துகளை பயன்படுத்தணும். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவோ குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு வாழ பழக்கணும். இந்த விழிப்புணர்வுகளை உங்களால் முடிந்த அளவு மரங்களை நட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அடுக்குமாடி குடியிருப்பிலேயே வாழ்ந்தாலும் கூட சின்ன சின்ன பிளாஸ்டிக் பைகளை கூட உங்களால் முடிந்த சிறு சிறு செடிகளை உருவாக்க முடியும். காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேராபத்தும் அச்சுறுத்தலுக்கும் மனித குலம் தான் பாதிக்கப்படுது. மற்ற உயிரினங்கள் எல்லாமே தன்னை அந்த நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு மாற்று இடங்களை தேடி அது ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் அந்த காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குருவி இனம், இன்று நான் வந்து ஒரு பறவைகள் காட்சியகத்துக்கு நீங்க போயிருந்தேன், இயற்கை சூழல்ல. அங்க அந்த இடத்துல வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல பரமத்திங்கள அந்த ஒரு குளத்துல அந்த அந்த பறவை இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். இமயமலையிலிருந்து அது இங்க வருது. அப்போ அது வந்து தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, இங்கே வாழக்கூடிய சூழ்நிலைகளை வந்து வந்து பார்த்து அதை உருவாக்கி கொள்கிறது. இந்த மாதிரியாக இயற்கை படைப்புகள் அனைத்துமே தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. ஆனால் மனித குலம் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகவே இந்த காட்டு உயிர் வார விழாவிலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வது, நெகிழியை குறைப்போம் மட்டும் இல்லாத தவிப்போம் அப்படிங்கறது ஒரு தாரக மந்திரமா நம்ம எல்லாருமே அதை கடைபிடிக்கணும். அவங்க வீட்டுக்குள்ள நெகிழியே வராம கடைக்கு போனா சின்ன பைய எடுத்துட்டு போவோம், அது முக்கியமா கடைபிடிக்கணும். நம்ம குழந்தைகள் மத்தியில அந்த இயற்கை சூழலை பேசணும், அதிகமா பேசணும். அதுகளோட இப்ப மொபைல கொடுத்துட்டு அது அவங்க விருப்பத்துக்கு அது பார்த்துட்டு இருக்காம இந்த பழங்கதைகளை கதை இல்ல, விதைக்கணும். இந்த இயற்கை சூழலை விதைக்கணும். இந்த மாதிரியாக செஞ்சோம்னாவே நம்மளோட அந்த உயிரினத்தை காப்பாற்ற முடியும், காடுகளை காப்பாற்ற முடியும்.
ஆகவே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த காடுகளும் காடு சார்ந்த உயிரினமும் நாம் உயிர்ப்போடு இந்த பூமி உயிர்ப்போடு அடுத்த தலைமுறைக்கு நாம அனுபவித்தவைகளை அடுத்த தலைமுறைக்கும் உயிரோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சப்படும் சரியாக இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த சகோதரருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது காட்டு உயிர் வாரம் குறித்த சிறப்பான வகையிலே விழிப்புணர்வு உரை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.